வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள கல்கி 2898 ஏடி திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட புஜ்ஜி என்ற வாகனம் செங்கல்பட்டு அருகே உள்ள மஹிந்திரா சிட்டியில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜபர்சன் இணைகிறார். வணக்கம் ஜபர்சன், மேலும் விவரம். பிரம்மாண்டமான 600 கோடி ரூபாய் பொருள் செலவில் உருவாகியுள்ள கல்கி 2898 ஏடி என்ற திரைப்படம் இந்த மாதம் அடுத்த மாதம் 27ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. அதற்கான பல்வேறு கட்ட ப்ரமோஷன்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோனே மற்றும் திஷா பதானி ஆகியோர் நடித்துள்ளனர். மேலும் பலர் இந்த படத்தில் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய வேடத்தில் நடித்திருக்கக்கூடிய கமலஹாசன் இந்த தமிழகத்திலிருந்து அவர் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார். அதே போல இந்த படத்தை அஸ்வின் எழுதி இயக்கியுள்ளார். இந்த படத்தில் முழுக்க பிரம்மாண்டமாக பயன்படுத்தப்பட்ட புஜ்ஜி என்ற ஒரு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ரோபோ வருவது போலவும் அது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டதாக இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். அதை போன்று ஒரு வாகனத்தை தயார் செய்ய வேண்டும் என்று மகேந்திரா நிறுவனத்தை அணுகி இருக்கிறார்கள். அந்த மகேந்திரா நிறுவனம் மற்றும் ஜெயம் மோட்டார்ஸ், கோவையைச் சேர்ந்த ஜெயம் மோட்டார்ஸ் நிறுவனங்கள் இரண்டும் இணைந்து இந்த ஒரு புஜ்ஜி வாகனத்தை தற்போது தயார் செய்திருக்கிறார்கள். இந்த புஜ்ஜி வாகனம் தற்போது பொதுமக்கள் பார்வைக்கும் ரசிகர்கள் பார்வைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. மகேந்திரா சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தற்போது அந்த வாகனம் வைக்கப்பட்டிருக்கிறது. புஜ்ஜியினிடம் அருகே சென்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு பலர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஏற்கனவே இது ஆந்திராவில் அறிமுகம் செய்யப்பட்டதின் காரணமாக ஆந்திரா ரசிகர்கள் ஏற்கனவே இந்த புஜ்ஜி வாகனத்தை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். தற்போது சென்னையிலும் அறிமுகம் செய்வதன் விளைவாக தமிழக ரசிகர்களையும் அவர்கள் ஈர்க்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ராமோஜி பிலிம் சிட்டியில் இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் முடிந்து படத்தினுடைய வெளியீட்டிற்காக தயாராக இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் தற்போது அடுத்த கட்ட ப்ரமோஷனாக இதை பார்க்கிறது. தற்போது 600 கோடி ரூபாய் செலவில் பிரபாஸுடைய படம் என்பதன் காரணமாக ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்ற நோக்கத்தில் தான் தற்போது அதற்கான முதல் கட்ட ஆயத்த பணிகளை படக்குழுவினர் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.